அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானார் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க, அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் தான் பங்குனி மாத பலன்களே. பொதுவா நமக்கு தெரியும், 8ஆம் இடம்னாவே வழக்கு, வம்பு சார்ந்த அமைப்புகள், கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். இங்க யாரோட சேர்றாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவானோட சேர்றாரு. இதை எப்படி சொல்லுவோம்னா, ராசியாதிபதி ராசிக்கு 7ஆம் அதிபதியோட சேர்றது நல்லது எல்லாத்துக்குமே. பொதுவா எல்லா ராசிக்கு ராசியாதிபதிக்கும் ராசிக்கு 7ஆம் அதிபதிக்கும் சேர்க்கை இருக்கிறது சூப்பர்ம்பாங்க. ஆனா சிம்ம ராசிக்கு மட்டும் ராசியாதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சேர்றதே நல்லது இல்லை. குறிப்பா அது பிதுர் தோஷத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இது கோச்சாரத்துல இணையும் போதில, அதுவும் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 8ஆம் இடத்தில் இணையும் போதில தந்தையாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பெரியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொடுக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களே வாலண்டியரா போய் கடன் வாங்குற அமைப்பு, முழங்காலுக்கு கீழே பாதிப்பு ஏற்படுற அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தாலும் சனியோட சேர்ந்திருக்கார், 10ஆம் அதிபதி இல்ல. இப்ப 10ஆம் அதிபதியோட சனி சேர்ந்ததானே காலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கலைத்துறையினர்களாக இருப்பவர்களுக்கும் வருமானம் உண்டு. குறிப்பா இந்த சினிமா ரிலேட்டடாகவோ, யூடியூப் ரிலேட்டடாகவோ, இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடாகவோ, இல்ல கலை, மக்கள் தொடர்பு கொண்ட கலை. மக்கள் தொடர்பு கொண்ட கலைனா என்ன? டான்ஸ், பாட்டு பாடுறது, சினிமா ரிலேட்டட் ஃபுல்லாவே, அதாவது இந்த மீடியா முன்னாடி வரதே ஃபுல்லாக மக்கள் தொடர்பு. ஸோ இது சார்ந்த அமைப்புகளால உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவீங்க, நீங்களே உருவாக்கிக்குவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியோட சூரியன் சேரும் போதுல ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு நீங்க ஸ்டெப் எடுத்துருவீங்க. இல்லாட்டி நண்பர்கள் உதவியுடன் நீங்க வேலைக்கு போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பிளஸ் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஹீட்டால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும். முழங்காலுக்கு கீழே
ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்னன்னு சொல்ல போனா நிறைய பேர் முடி இறக்கிடுவாங்க. ஏன்னா சூரியன் சனி சேரும்போது 8ஆம் இடத்துல இருக்கும்போது முடி இறக்குறதுலாம் இந்த மாதிரி அமைப்பு தான். கோயிலுக்கு முடி இறக்குனேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு பெற்றவர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு தேடி வரும். அதாவது யாருக்கு தோஷமானவங்களுக்கு இந்த காலகட்டத்துல என் ஜாதகத்துல நிறைய தோஷம் இருக்கு அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. தாயாராலையும் தந்தையாராலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவங்க மனசை சஞ்சலப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டாலும் அவங்க உங்களை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பல பிரச்சனைகளை தாண்டி ஜெயிச்சு சக்சஸ் ஆகுறதும் நீங்க தான். அதே மாதிரி 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல வலுவா இருக்கு. காரணம் என்ன? 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோட இணைவதனால் இதுக்குண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு மனசு வரும் அப்படிங்கிற ஒரு தன்மையில கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாம எங்கேயும் அனாவசியமா டாக்குமெண்ட் ரிலேட்டடா கையெழுத்து போட வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். லாபம் இருக்கிற மாதிரி தெரியும், அது ஏதோ ஒரு பள்ளத்துல போய் விழுகிறதுக்கு தான் இந்த அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில்ல நிச்சயம் லாபம் உண்டு, வருமானம் உண்டு, எந்த பாதிப்பும் இருக்காது. புதிய புதிய யுக்திகள்லாம் கையாளுவீங்க தொழில்ல நல்லபடியா கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 8ஆம் இடத்துல சூரியன் சனியோட சேர்றதுனால தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், தலைபத்திரம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருங்க. குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிதானமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது ராசிக்கு 7ல ராகு. திருமண அமைப்பு கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3வது மனிதர்களால் பிரச்சனை ஏற்படும். ஆண்களாக இருந்தால் 3வது நபர்களால் பெண்களால் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் 3வது ஆண்களால், அதாவது வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஆண்கள், இல்லை பஸ்ல போயிட்டு வர ஆண்கள், இவங்களால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சூரியன் சனி 10வதுக்கு உச்ச சுக்கிரனோட. இப்ப மார்ச் 13 வரையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதாவது தேவையில்லாத தவறைய பேர் உங்களுக்கு கட்டப்படும். நீங்க தப்பானவங்கன்னு சொல்ல, தப்பான பேர் உங்களுக்கு கட்டப்படும். வதந்திகள் உங்களை பற்றிய, இல்ல உங்களது கணவரை பற்றிய, உங்களை பற்றிய அல்லது உங்கள் மனைவியை பற்றிய தவறான வதந்திகள் பரப்பப்படும். ஏன்னா உச்ச சுக்கிரனோட சனி சேர்ந்து சூரியன் சேர்ந்ததுல சம்மதப்படுத்தி பேசுறது அப்படிம்பாங்கல்ல, ராகுவோட மோசமான அமைப்பு இது. இந்த சூரியன் சுக்கிரன் சனி சேர்க்க வந்து ராகு பண்ற வேலை என்னவோ அதை அப்படியே பண்ணும். இதோட சந்திரன் சேரும்போதுல அமாவாசை காலகட்டத்துல இது வலுவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ வதந்திகள் கட்டப்படும், பேர்கள் சித்தரிக்கப்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8ல உட்கார்றது தவறு. வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கணவன் மனைவி பிரிவினை இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கோங்க. நண்பர்கள் பிரிவினை இதெல்லாம் நடக்கும். தொழிலுக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்காது, நல்ல முறையில இருக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நீண்ட நாட்களாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்த பிரச்சனைகள்லாம் பரிபூர்ணமா நிவர்த்தியாகி நல்லபடியா உங்க கைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு நேரடி தொடர்பு பெறுவது சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட சனியும் சூரியனும் இணைகிறார். அப்புறம் நட்சத்திராதிபதியே மேசத்துலயும் பயந்து வந்துடுறாரு. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கும். சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரையும் தேவையில்லாத கஷ்டங்கள், மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம், வேலை பார்க்குற இடத்துல. அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நம்ம போனோம்னா அங்கே யாராவது உயர் அதிகாரினா ஜட்ஜோட வம்பிழுக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கேஸ் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அந்த போலீஸோடய வம்பு இழுத்துக்கிறது. அதாவது வாலண்டியரா நீங்க பிரச்சனைகளை நீங்க உருவாக்குவீங்க. தேடி தேடி போய், அதாவது மேலதிகாரியாகவோ மேலிடத்தில் இருப்பவர்களோ இல்ல அப்பாவோடையோ வாலண்டியரா போய் சண்டை போட்டு வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க தான் இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த பிடிவாத குணம் பாங்கல்ல, பிடிவாதத்தால அழிஞ்சு போறவங்க இருப்பாங்கல்ல, மாட்டிக்குவாங்கல்ல, அந்த தன்மையில நீங்க இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதுமானது. வேற எந்த பாதிப்பும் பெரிய லெவல்ல இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள்லாம் பரிபூர்ணமா நிவர்த்தியாகி உங்க கைக்கு வரும். உங்க வாயை மட்டும் ஒழுங்கா வச்சு பயன்படுத்தினா போதும்.
தேவையில்லாம அவங்கள மதிக்க இவங்க பண்றேன், இவங்கள மதிக்காம சொல்றேன், அவங்களுக்கு மேல நான் நிக்கிறேன், இவங்களுக்கு மேல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு மைனஸா இருக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வெற்றி கைகூடி வரும். அதே மாதிரி 5க்கு 7 5ஆம் அதிபதி குரு பார்வை நேரடி தொடர்பு கொள்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லாட்டி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, வயிற்று பகுதி, மேல் வயிற்று பகுதி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே பார்த்துக்கிறது நல்லது. காரணம் என்ன, 8ஆம் இடத்துல குருவோட வீட்டுல சனி இருக்கிறதுனால உள்ளுறுப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சனியுடனும் சுக்கிரனுடனும் இணைகிறார். அப்போ ஒண்ணு தொழிலை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க, இல்லையா திடீர் பயணங்களை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க. மனைவியை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க, கடனை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க, இல்ல நோயை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 விஷயம் தான் உங்க மைண்ட்ல ஓடும், வேற எதுவும் ஓடாது. அதாவது தொழில்ல ஏற்படக்கூடிய கடனை எப்படி சமாளிக்கலாம், தொழில்ல எப்படி லாபத்தை ஏற்படுத்தலாம், தொழில்ல எப்படி எல்லாரையும் கவரலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் ஓடும். ஏன்னா புதன் ராசியோட தொடர்பு கொண்டு சுக்கிரனோட உச்ச சுக்கிரனோட சேரும்போது, சூரியன் உச்ச சுக்கிரனோட சேரும்போதுல தொழிலை மேம்படுத்த மக்களை கவர என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் சிந்தனை பண்ணுவீங்க. சரிங்களா? சனியோட சூரியன் சேர்றது மட்டும்தான் கொஞ்சம் பத்தாத அமைப்பு. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வாக்குவாதம், தேவையில்லாத வாக்குவாதம் நிறைய வரும். சண்டை அதிகமா இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கைகூடி வருவதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும். ஆனா உங்களுக்கு மூத்தவர்கள், பெரியவர்கள், தந்தை இவங்களே உங்க கல்யாணத்தை கெடுப்பாங்க. அதாவது நீங்க யாரு உங்க குடும்பத்துல நிர்வாகம் பார்க்கக்கூடிய முதன்மையாளர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களே அந்த பிரச்சனையை பண்ணி வைப்பாங்க. ஸோ யாரையும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி தனித்துவமா மேரேஜ் பண்ணிட்டு இந்த லவ் பண்ணி ஓடி போய் மேரேஜ் பண்றவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சூப்பர் காலகட்டம். அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் இதான். அப்பா அம்மா எனக்கு இல்லை, நானே தான் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பை கொடுக்கும். என்னதான் அமைப்புகள் இருந்தாலும் ஜனனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில், திருமணம் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல எல்லாமே சிறப்பா கூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 9ஆம் இடத்துல சுக்கிரன் போறது உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகிரக விஷயங்களையும் நடத்தி தரும். பாசிட்டிவான விஷயங்களையும் நடத்தி தரும். இன்னும் சொல்லப்போனா உங்களை சுப நிகழ்ச்சிகளால உங்களை 4 பேர் அறிமுகமாக்கிறது. சுப நிகழ்ச்சிகளை வச்சு உங்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.